வணக்கம், நான் டாக்டர் சுதாகர். வெல்கம் டு மை சேனல். குழந்தைகளை எப்படி வளர்த்துறது, எப்படி கண்டிக்கிறது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியறதில்ல. நீங்கள் குழந்தைய தப்பாக கண்டிக்கிறீங்க, தப்பாக வளர்த்துறீங்க அப்படின்னா அவங்க ஃப்யூச்சரே பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவில் குழந்தைய அடிக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. ப்ராப்பராக எப்படி கண்டிக்கிறது அப்படிங்கிறதுக்கான நிறைய டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இதில் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக கிறிஸ்பாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய 2-3 விஷயம் இருக்குது. குழந்தைங்க என்ன பண்ணாலும் அப்படியே அசால்ட்டாக விட்டுறணும் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக ஒரு குழந்தை தப்பு பண்ணால் அதை கண்டிச்சே தான் ஆகணும். அடுத்தது இந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். அதை எப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். குழந்தைங்களை கண்டிக்கும் பொழுது நம்மளுடைய மெயினான கோல் என்ன அப்படின்னா அவங்களை பனிஷ் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லித்தரணும். அந்த மிஸ்டேக் இதுக்கு மேலே நடக்காமல் இருக்கணும். நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அவங்கள நம்ம கைட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டு, ஒரு குழந்தை அப்படின்னா கண்டிப்பாக தப்பு பண்ணி தான் ஆவாங்க. மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஒரு மிஸ்டேக் நடந்தால் தான் அதுக்கப்புறம் அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. குழந்தைங்களாகட்டும் சரி, பெரியவங்களாகட்டும் சரி, மிஸ்டேக் இல்லாமல் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியாது, லேர்ன் பண்ண முடியாது. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு 20 years 30 years வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்களும் இன்னும் தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. அந்த தப்புலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு டிப்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் கோபமாக இருக்கும்போதோ இல்லை இரிட்டேட்டடாக இருக்கும்போதோ குழந்தையை கண்டிக்க நேரும் பொழுது ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். வேறு காரணத்தினால நீங்கள் கோபமாக இருக்கீங்கன்னா அந்த கோபத்தை மொத்தமாக நீங்கள் குழந்தை மேலே காமிச்சிருவீங்க. இல்லை குழந்தை ஒரு விஷயம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பயங்கர கோபம் வருது, இரிட்டேஷன் ஆகுது அப்படின்னா அப்பயும் அந்த கோபத்தை ஃபுல்லாக குழந்தை மேலே காமிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எமோஷனலாக கோபமாக கத்தணும்னு நினைக்கிற ஸ்டேஜில் ஒரு செகண்ட் பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், நியாயப்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எடுத்தோடனே இதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியலனாலும் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ எதுக்கு கோவப்படுறது, எதுக்கு கோவப்படக்கூடாது, எதுக்கு எப்படி கண்டிக்கிறது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு தான் டிப் நம்பர் 2. ரெண்டாவது டிப்ஸு, குழந்தைய நீங்கள் இவ்வளோ நாளாக அவங்களுடைய பிஹேவியரெலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சில விஷயங்கள் சின்ன தப்பாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் பெரிய தப்பாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் டேஞ்சரஸான தப்பாக இருக்கும். நீங்களும் குழந்தை கூட வேறு யாராவது இருக்காங்க, உங்கள் பார்ட்னரோ இல்லை குழந்தையுடைய பாட்டியோ இவங்களாம் இருக்காங்கன்னா ஒரு 10 minutes 15 minutes இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து குழந்தை என்னென்ன தப்பு பண்ணால் எந்த மாதிரி கண்டிக்கணும் அப்படிங்கிறது உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப உங்களுக்கு ஃபார்மலாக தோணலாம், ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் கிளியர் கட் ஐடியா இருந்தால் மட்டும்தான் உங்களால் குழந்தைய ஒழுங்காக கண்டிக்க முடியும். ஸோ குழந்தை சும்மா ஒரு தண்ணி சிந்திட்டாங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி கண்டிக்கணும், குழந்தை செவுத்தில் கிறுக்கிட்டாங்கன்னா எந்த மாதிரி கண்டிக்கணும், குழந்தை ஏதாவது பொருளை தூக்கி கீழே போட்டு உடச்சிட்டாங்க இல்லை ரிப்பீட்டடாக கீழே போட்டு உடச்சாங்கன்னா எந்த மாதிரி கண்டிக்கணும், ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் கத்தி எடுக்கிறாங்க, கத்தி எடுத்துகிட்டு யார் மேலே நீட்டுறாங்க, இந்த மாதிரி இருந்தால் எப்படி கண்டிக்கணும். இதுக்கெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இப்படி தான் நான் பிஹேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் செட்டப் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஈவன் நீங்கள் கோவத்தில் இருந்தாலும், ஸ்ட்ரெஸ்ஸில், டென்ஷனில், இரிட்டேட்டடாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. அடுத்த விஷயம், குழந்தைய அடிக்கிறத பற்றி ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். நீங்கள் குழந்தைய அடிக்கிறதுனால பெரும்பாலும் அது லாபகரமாக முடியாது. டெம்பரரியாக ஃபார் டைம் பீயிங் அந்த விஷயம் குழந்தை பண்ணாமல் இருந்தாலும் லாங் டேர்மாக உங்களுக்கு குழந்தையுடைய பிஹேவியரில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாது. குழந்தை ரிப்பீட்டடாக டேஞ்சரஸான பிஹேவியர் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு கத்தி எடுக்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் திருப்பி ரிப்பீட்டடாக எடுக்கிறாங்க, நீங்கள் சொல்லி சமாளிக்க முடியலனா அது டேஞ்சரஸான பிஹேவியர், குழந்தைக்கும் ஆபத்து, சுற்றி இருக்கவங்களுக்கு ஆபத்து. அந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம். அதனால குழந்தை இந்த டேஞ்சரஸ் பிஹேவியர் பண்ண மாட்டாங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இதுக்கு முன்னாடி நீங்கள் அடிக்காமல் பல மெத்தடில் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அப்புறமும் பண்ணாங்கன்னா தான் அடிக்கிற மெத்தட் யூஸ் பண்ணும். பட் முடிஞ்ச அளவுக்கு டேஞ்சரஸ் பிஹேவியராக இல்லை அப்படின்னா அடிக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்த முக்கியமான டிப்ஸு, பெரும்பாலான குழந்தைங்க, கிட்டத்தட்ட எல்லா குழந்தைங்களுமே அம்மா அப்பாவோ இல்லை சுற்றி இருக்கிறவங்களோ என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே டிட்டோவாக காப்பி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்கன்னா குழந்தை ஃபோன் பேசுகிற மாதிரி இமிட்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் லேப்டாப்பில் எதாவது பண்ணுறீங்கன்னா குழந்தை லேப்டாப்பில் நீங்கள் பண்ணுற மாதிரி இமிட்டேட் பண்ணுவாங்க. இதையெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்குவீங்க, பாராட்டுவீங்க. ஆனால் அதே மாதிரி நீங்கள் எழுதுறத பார்த்துட்டு குழந்தையும் எழுதணும்னு நினச்சிட்டு செவுத்தில் பை சான்ஸ் எதாவது எழுதி வைக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பீங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது குழந்தை கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா அதையுமே உங்களை பார்த்து தான் காப்பி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் குழந்தைய பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக கண்டிச்சிங்கனாலோ அடிச்சிங்கனாலோ அவங்களுக்கு எது தப்பு எது ரைட்டுன்னு தெரிஞ்சுக்க முடியாது.
இந்த மாதிரி நடக்கும் பொழுது உதாரணத்துக்கு செவுத்துல கிறுக்குனாங்கன்னா அவங்ககிட்ட செவுத்துல கிறுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்துட்டு அதில் கிறுக்கு சொல்லலாம். வேறு எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃபர்தராக சொல்கிறேன். அடுத்த டிப்ஸு, ஒரு குழந்தை ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் சொல்லியும் மாறல, ரிப்பீட்டடாக அதே மிஸ்டேக் நடந்துகிட்ருக்குன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு கோவப்படுறதை விட்டுட்டு அவங்களுக்கு ஏன் அந்த மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு அதோடைய ரூட் காசை நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும். குழந்தை அந்த மிஸ்டேக் பண்ணும்பொழுது நீங்கள் கூட இருந்துட்டு அவங்க அந்த மிஸ்டேக் பண்ணாத மாதிரி நீங்கள் கைட் பண்ணணும். அடுத்த முக்கியமான டிப்ஸு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் பண்ணுறது குழந்தை காப்பி பண்ணுவாங்கன்னு சொன்னேன். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அதே விஷயம் குழந்தை காப்பி பண்ணக்கூடாது, அது ஒரு டேஞ்சரஸான விஷயம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் இது பண்ண போகிறேன், இது பெரியவங்க மட்டும்தான் பண்ணணும், குழந்தைங்க பண்ணக்கூடாது, குழந்தைங்க பண்ணால் டேஞ்சரஸ், இல்லாட்டி குழந்தைங்க பண்ணால் அடிச்சிருவேன், கண்டிச்சிருவேன், இந்த மாதிரி ஏதாவது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா குழந்தைக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அவங்க அது பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்க டாக்டர், குழந்தைய அடிக்கக்கூடாது, கண்டிக்கணும்னு சொல்கிறீங்க, ஸோ எந்த மாதிரி நான் கண்டிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் அடுத்த விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மெத்தடு ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற மெத்தடு, குழந்தையுடைய ப்ரிவிலேஜஸை நம்ம திருப்பி வாங்கிக்கிறது. உதாரணத்துக்கு குழந்தை ஒரு டாய் வச்சு விளையாண்டுருக்குறாங்க, அந்த டாயை தூக்கி போடுறாங்க, யார் மேலேயாவது அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த டாயை நீங்கள் வாங்கி அவங்க எடுக்க முடியாத இடத்துல வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஓகே, நம்மளுக்கு இந்த டாய் விளையாட கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும், மாற்றி தப்பாக யூஸ் பண்ணோம்னா வாங்கி வச்சுக்குவாங்க அப்படின்னு குழந்தைக்கு புரிஞ்சுக்குவாங்க. செகண்ட் விஷயம், கான்சிக்வன்ஸு. ஒரு குழந்தை ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த தப்பை அவங்களே ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி நம்ம அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு செவுத்தில் கிறுக்கிட்டாங்க அப்படின்னா அது க்ளீன் பண்ணக்கூடிய செவராக இருந்தால் நீங்களாக குழந்தைய அந்த விஷயத்தை க்ளீன் பண்ண சொல்லுங்கள். அவங்க விளையாடுற இடத்துல ஃபுல்லாக தண்ணி கொட்டிட்டாங்க, இல்லாட்டி பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணி அழுக்காக்கிட்டாங்க, அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்கக்கிட்ட ஏற்கனவே ரிப்பீட்டடாக அதை பற்றி சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு துணியை கொடுத்து அவங்களா அதை க்ளீன் பண்ண சொல்லுங்கள். ரிப்பீட்டடாக இப்படி பண்ணிங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி அழுக்கு பண்ணோம்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ண வைப்பாங்க, அது எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும், விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த சேம் கான்டெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சே சொல்கிறேன். குழந்தை ஒரு இடத்துல விளையாண்டு ஃபுல்லாக பெயிண்ட் ஆக்குறாங்க, கலர் பென்சிலில் கிறுக்கி வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் உங்கள் சைடில் இந்த என்ன பண்ணலான்னா குழந்தைக்கு ஒரு பிளேயிங் மேட் மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துடலாம். ஈவன் நார்மல் ஒரு பெரிய பாலித்தீன் கவர் மாதிரி இருந்தாலும் ஓகே தான். அதை நீங்கள் தரையில் பெருசாக விரித்து போட்டு அதுக்குள்ளே குழந்தைய விளையாட சொல்லலாம். அது ஒரு பிளேயிங் ஏரியாவாக ஆக்கலாம். அதில் குழந்தை எவ்வளோ அழுக்கானாலும் பிரச்சனை கிடையாதுங்க மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வரலாம். அடுத்த தடவை குழந்தை விளையாடும் பொழுது அவங்களே அந்த மேட்டை நல்லா எடுத்து விரித்து போட்டு அவங்களா அதில் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு நல்ல பிஹேவியராக கூட வரலாம். ஒரு குழந்தை ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு டம்ளர் நீங்கள் பால் கொடுக்குறீங்க, அது குழந்தை தட்டி விட்டாங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக கோவம் வந்து குழந்தைய திட்டுறதோ அடிக்கிறதோ பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு போய் அவங்கக்கிட்ட பேசுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தையை கண்டிக்கிறதுங்கிறது அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்காக கிடையாது, அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்து அவங்க வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்ககிட்ட போய் பேசுங்க, எதனால இது தட்டி கீழே விழுந்துச்சு, என்ன பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. பெரும்பாலான நேரம் உண்மையான ரீசனாக இருக்கும். அப்போ நீங்கள் அது ஒழுங்காக கேட்டுட்டு அடுத்த தடவை அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன டெக்னிக் இருக்குது, என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க அதை தெரிஞ்சுக்குவாங்க, ஃப்யூச்சரில் நடக்காமல் பார்த்துக்குவாங்க. அடுத்த ரொம்ப முக்கியமான மெத்தடு ப்ரைசிங் த சைல்டு. குழந்தைய பாராட்டுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு குழந்தை இந்த தடவை சிந்தாமல் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, இல்லாட்டி சிந்தாமல் பால் குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள நல்லா பாராட்டணும், நல்லா என்கரேஜ் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் அடுத்தவங்க முன்னாடி நல்லா என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாராட்டு கிடைக்கணுங்கிறதுக்காகவே நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு பேர் ரீஇன்ஃபோர்சிங் பாசிட்டிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு தப்பு பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிவிட்டு குழந்தை அதை காதில் கேட்டு அடுத்த தடவை அந்த தப்பு பண்ணாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை அக்னாலேஜ் பண்ணணும், ப்ரைஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த மெத்தடு கிவ் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அதாவது ஒரு குழந்தை ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, பென்சில் வச்சு செவுத்தில் கிறுக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை சொல்லி மாற்ற முடியலன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பெரிய ஏரியா சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பெரிய ஏரியாவில் நீங்கள் சார்ட்டு மாதிரியோ இல்லாட்டி போர்டு மாதிரியோ மாட்டி வச்சுக்கலாம். குழந்தைக்கு பென்சில் இல்லாட்டி சாக் மாதிரி கொடுத்து இதில் நீ கிறுக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஏரியாவை ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு தோணும் போது அதுலேயாவது கிறுக்குவாங்க. அந்த மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, பட் நான் உங்களுக்கு பேசிக்காக ஒரு 2 விஷயம் சொல்லணுன்னா, குழந்தைங்க கண்டிப்பாக தப்பு பண்ணுவாங்க, இது நடந்து தான் ஆகும், அது நடக்கலையா அப்படின்னா குழந்தை லேர்ன் பண்ண மாட்டாங்க.
ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கீங்க, கோவமாக இருக்கீங்க, இல்லாட்டி குழந்தை பண்ண விஷயம் உங்களுக்கு கோவத்தை ஏற்படுத்துதுன்னா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டைல் நியாயப்படி நான் இதுதான் பண்ணும், ஒரு பேரண்ட்டாக இதுதான் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணுங்கள். எமோஷனலாக குழந்தைய ஹேண்டில் பண்ணாதீங்க, இது மிகப்பெரிய தப்பு. ஃபைனலாக ஒரு பேரண்ட்டாக நான் பெருசாகிட்டேன், நான் ஒரு குழந்தைக்கு அம்மா ஆகிட்டேன், அப்பா ஆகிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ அந்த டாமினேட்டிங் கேரக்டரை விட்டுட்டு குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் நீங்கள் யோசிங்க. குழந்தைய நீங்கள் நல்லா வளர்த்த முடியும். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.